ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சம் சரளவாய நமக. அன்பர் அனைவருக்கும் திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 30ஆம் நாள், கிழமை சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு தெளிவான திட்டங்கள் தேவைப்படுகிறது. மேலும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகரிக்கும். நினைத்தது ஒன்று நடத்தது ஒன்றாக இருக்கும். ஆகவே செய்யும் செயல்களில் நிதானமும் பொறுமையும் தேவை. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி ஏற்படும். வெளிப்படையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பணியில் தேவையில்லாத கஷ்டங்கள் வந்து சேரும். வியாபாரத்தில் அனைவருடைய ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். பயணம் செய்யும் பொழுது வண்டிக்குள்ள வாகனத்திற்குள்ள ஆவணங்கள் இல்லாமலோ அல்லது போகின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள தேவையான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலோ பயணத்தை செய்வதை தவிர்க்கவும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து இந்த நாளை இனிமையான நாளாக கொண்டாடுவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு நெருக்கடிகள் குறைந்து பொறுமையுடன் செயல்படும்போது இனிய நாளாக இருக்கும். ரிஷபம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வதில் கடின உழைப்பு, கடின அழுத்தங்கள், கடின பணிசோர்வு போன்றவை ஏற்படும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள் என்பதால் அதை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். தொழிலில் அந்நியர்கள் உதவி நன்றாக இருக்கும். நல்ல தகவல் வந்து சேரும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவால் அல்லது செல்வாக்கால் உங்கள் காரியத்தை சாதித்து தொழிலில் நல்ல பேரும் புகழும் பெறுவீர்கள். குடும்பத்தில் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். சமூகம் பற்றிய ஒரு புதிய சிந்தனைகள் தெளிவாக பிறக்கும். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகள், பார்ட்னர்ஸோட ஒத்துழைப்புகள் நன்றாக இருக்கும். வர்த்தகத்துறையில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் செவியை வந்தடையும். மற்றவர்கள் மீதான கண்ணோட்டங்கள், புரிதல்கள் மாற்றம் ஏற்பட்டு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகி ஒத்துழைப்புகள் அதிகரித்து இனிமையாக இந்த நாள் இருக்கிறது. மிதுனம், பேச்சில் நிதானம் தேவை. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறினாலும் அதில் மனதில் திருப்தி இருக்காது. குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அதிகாரிகள் ஆதரவோடு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். குழந்தைகளுடன் இருந்த வேறுபாடுகள் மறையும். வங்கி சம்பந்தமான காரியங்கள் நிறைவேறும். புதுவித பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வீர்கள். மற்றவர்களுடன் பயனற்ற வாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். குடோனில் காத்து கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்பனை ஆகும். ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த சரக்குகள்லாம் நீங்கள் விற்றுருவீங்க. வழக்குகளில் நீங்கள் எதிர்பார்த்த சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும். மொத்தத்தில் இந்த நாள் வேறுபாடுகள் குறைந்து அனுசரித்து செல்வதால் அட்டகாசமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடகம், உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை கூடும். புதிய திறமைகளை கற்று நல்ல ஒரு பேரும்புகளையும் பெறுவீர்கள். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். திட்டங்கள் செயல்படுத்தினாலும் அதை வெற்றி பெறுவதில் சில தடைகள் சங்கடங்கள் இருக்கும். இருந்தாலும் அதிகாரிகள் ஆதரவில் அதை சரி செய்து கொள்வீர்கள். உறவினர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தம்பதிக்குள் இருந்த ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொண்டு வியாபாரத்தை விரிவாக்க செய்ய முயற்சி செய்வீர்கள். பணி நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாகும். உயர் பொறுப்பில் இருப்பவருடைய ஒத்துழைப்பு இருப்பதால் தொழிலில் நீங்கள் செய்யும் வேலைகள் எளிதாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் ஒத்துழைப்புகள் கிடைத்து ஆர்வத்தினால் அட்டகாசமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிம்மம், நீங்கள் எடுக்கின்ற நீண்ட நாள் முயற்சிகளெல்லாம் இன்று வெற்றி பெறும்.
உங்களுடைய நீண்ட நாள் போட்டிகளில் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு இப்போ எப்படி ஆர்சிபி ரொம்ப நாளாக காத்திருந்து கப்பு வாங்கினாங்க, அதேமாதிரி நீண்ட நாள் காத்திருந்த போட்டியில் வெற்றி பெறுவது, நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறுவதெல்லாம் என்று நினைக்கும். பணி அழுத்தம், பணிச்சுமை இருந்தாலும் தெளிவான திட்டங்களோடு அதை சமாளிப்பீங்க. அதை சமாளிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு விமர்சனங்கள் வரும், அதை புறந்தள்ளி விடுங்கள். அப்புறம் தான் வெற்றி நடை போட முடியும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. தொழிலும் நல்லா இருக்குது, தொழில் சிறப்பாக இருக்கிறது, கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும், பொருளாதார நெருக்கடிகள் குறையும், தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் நீங்கள் விவேகமாக செயல்பட வேண்டும். யாருடைய கவர்ச்சி வார்த்தைகளுக்கு மயங்க வேண்டாம். அலுவலக பணிகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படுகிறது. நீங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். கொடுக்கல் வாங்கலில் லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீர்படும். சிந்தனைகளில் புதுமை புத்துணர்ச்சி பிறப்பதால் கற்பனை வளம் அதிகரித்து எழுத்துத் துறையில் இருப்பவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். மொத்தத்தில் இந்த நாள் புதுமை சிந்தனையில் நெருக்கடிகள் குறைந்து விவேகத்தோடு வித்தியாசமாக இந்த நாளை கடந்து செல்வீர்கள். கன்னி, பேசியே எங்களுடைய தொழில் சார்ந்த காரியங்களை சாதிக்கப் போகிறீர்கள். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தொழில் செய்வதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். திறமை, கௌரவம், பெயர், புகழ் எல்லாம் உங்களுக்கு தொழிலை காப்பாற்ற உதவும். இருந்தாலும் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் தவிர்க்க முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை கண்டறிந்து அதை ஒதுக்குவதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு தெளிவான திட்டங்கள் வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த தீர்வுகள் கிடைக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். கூட இருந்தவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அந்த கான்செப்டில் தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. இலக்கிய பணிகளில் ஆர்வம் உண்டாகும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் மதிப்பெண்கள் அதிகம் பெறுவார்கள். கலை சார்ந்த துறைகளில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் திறமைகள் வெளிப்படுவதால் தீர்வுகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. துலாம், சுயசிந்தனை அதிகரிக்கும், சுயலாபம் அதிகரிக்கும். சுயதொழில் செய்பவர்கள் லாபம் பெறுவார்கள். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். உங்களுடைய திறமைகள் பேரும் புகழும் இருக்கும். பணிச்சோர்வு, பணி அழுத்தங்கள் இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும். உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதில் லாபம் உண்டாகும். விளையாட்டுகளை தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லது. ஈகோ காணிக்க வேண்டாம். பணி நிமித்தமான சில முடிவுகளை இன்று எடுப்பீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மொத்தத்தில் இந்த நாள் மதிப்புகள் அதிகரித்து உதவிகள் சாதகமாகி இனிமையான நாளாக இந்த நாள் இருக்கிறது. விருச்சிகம், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாளாக எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் திறமையுடன் செயல்பட்டு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தொழிலில் நீங்கள் ஒரு அடையாளத்தை அல்லது முத்திரையை பதித்து உங்கள் பேரை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கம் இருவரிடம் அனுசரித்து செல்லவும். மின்னணு சாதனங்களில் சிறு சிறு பழுதுகள் ஏற்பட்டு நீங்கும். மனதளவில் சில திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள். தாழ்வு மனப்பான்மை என்று செயல்பட்டால் நீங்கள் தான் தலைமை தாங்கும் பதவிக்கு முன்னேறி செல்வீர்கள். மனதளவில் தைரியம் அதிகரிக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த நாள் தைரியம் பிறந்து எல்லோரையும் அனுசரித்து லாபத்தை உண்டாக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனுசு, இதுவரை இந்த தடை தாமதங்களை விலகி வெற்றிகளை பதிவு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய வாக்குவன்மை, உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள், உங்கள் திறமைகள் எல்லாம் தொழிலில் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது. தூரத்து உறவினர்களை இன்று சந்திப்பீர்கள். குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வீடு மனை வாகனங்கள் வாங்கும் விஷயத்தில் சில தாமதங்கள் ஏற்படும். சகோதரர்களில் சில சங்கடங்கள் ஏற்படும். பூர்வீக வீட்டினை சீரமைப்பீர்கள். நீண்ட நாட்கள் இருந்த வழக்குகளில் தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் தெளிவுகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகரம், நண்பர்கள், வாழ்க்கை துணையால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் வணிகம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய கூட்டாளிகள், புதிய முதலீட்டாளர்கள் உங்களுக்கு தேடி வருவார்கள். சுயதொழில் லாபம் தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு தவிர்ப்பது நல்லது. சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வர தாமதமாகும். உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு அதிகரிப்பதால் மனம் மகிழ்ச்சியை தரும். சிந்தனை போக்கில் சில
எதிர்மறை சிந்தனைகள் தோங்கும், அதை தவிர்க்கவும். கல்வி பணிகளில் இருந்த குழப்பங்கள் விலகும், மாணவர்கள் தெளிவுடன் படித்து மதிப்பெண்கள் பெறுவார்கள். சமூக பணிகளில் இருப்பவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அவருடைய மதிப்பு உயரும், எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும். இதுவரை இருந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் குறையும். மொத்தத்தில் இந்த நாள் சேமிப்புகள் அதிகரித்து சிக்கல்கள் குறைந்து மேன்மையான நாளாக இந்த நாள் இருக்கிறது. கும்பம். அதிகாரிகள் ஆதரவால் பணிச்சுறவை அதிகரித்தாலும் அதை சமாளிப்பீர்கள். பணி அழுத்தங்களை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். உங்களை அந்நியர்கள் வேற்றுமொழி பேசல் சார்ந்து இருப்பதால் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். போட்டிகளில் அவசரம் வேண்டாம், நிதானமாக செயல்படுவது நல்லது. கணக்கு வழக்குகளில் கவனமாக இருந்தால் பழைய விஷயங்களை ஆடிட் செய்யும்போது தப்பிக்கலாம். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும். அரசு அதிகாரிகள் அறிமுகம் கிடைக்கும். புதிய வியாபார விரிவாக்கம் போன்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சேவைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டாகலாம். மொத்தத்தில் இந்த நாள் அறிமுகம் கிடைத்து அதனால் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மீனம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற தடை தாமதங்கள் ஏற்படும். இருந்தாலும் அதை மெனக்கெட்டு எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் அதிகரிக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிப்பதால் தொழில் சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தை பற்றிய கவலையும் வேண்டும். குடும்பத்தை பற்றி சிந்திக்கவும் வேண்டும். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளை குடும்பத்தில் வந்து அப்படியே இறக்கக்கூடாது. குடும்பம் வேறு தொழில் வேறு என்பதை நினைத்து வர வேண்டும். வீட்டிற்கு வரும்போது செருப்பை கழட்டி விடும்போது தொழில் பிரச்சனையை கழட்டிவிட்டு குடும்பத்துடன் யதார்த்தமாக பழகினால் நன்றாக இருக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களோட திறமைகளை அறிந்து கொண்டு அதை சரியாக செயல்படுத்தி பேரும் புகழும் பெறுவீர்கள். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வெளியீடு தொடர்பான பயணங்கள் கைகூடும். விரும்பிய பொருட்களை வாங்குவதில் சிந்தித்து செயல்படவும். மொத்தத்தில் இந்த நாள் சிந்தித்து செயல்பட்டு பொறுப்புகளில் சாதகமாக்கி கொள்ளும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.